வறுமை ஒழிப்பில் தமிழகம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கிறது என மத்திய அரசு பாராட்டியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4000 ரூபாயும் மளிகை பொருள் தொகுப்பும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 1666 நியாய விலை கடை திறக்கப்பட்டதாகவும் விருப்பத்தின்படி அரிசிக்கு பதில் கோதுமை பெறும் திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாய் வழங்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த மாதம் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 6000 ரூபாயும், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தின் இதர பகுதி மக்களுக்கு தலா 1000 ரூபாயும் வழங்கப்பட்டது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 230 நெல் கொள்முதல் நிலையங்களும் 259 மேல் கூரையுடன் நெல் சேமிப்பு தளங்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்ததற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு மத்திய அரசு முதல் பரிசு வழங்கி பாராட்டியுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது.